வணக்கம். தமிழ்நாடு எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. ஆனா இந்த முறை வந்திருக்க எக்ஸிட் போல்ஸ் அப்பா எந்த எலெக்ஷன்லயும் இல்லாத அளவுக்கு பயங்கர கன்ஃபியூஷனை உருவாக்கியிருக்கு. ஒருத்தர் சொல்றதை இன்னொருத்தர் டோட்டலா மாத்தி சொல்றாங்க. இந்த குழப்பத்துக்கு மத்தியில நிஜமா என்னதான் நடக்குது? வாங்க இந்த டேட்டா அனாலிசிஸ்ல எல்லாத்தையும் கிளியரா பாப்போம். சரி, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல எக்ஸிட் போல் பேசிக்ஸ், அப்புறம் திமுக, அதிமுக, டிவிகேன்னு ஒவ்வொருத்தருக்கும் வந்திருக்க வெற்றி கணிப்புகள், அதுக்கப்புறம் இந்த ஓட் ஷேர் கணக்கு எப்படி மாறுது, ஃபைனலா ரிசல்ட்டுக்கு அப்புறம் என்னென்ன நடக்க சான்ஸ் இருக்கு, இது எல்லாத்தையும் தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் செக்ஷன் எக்ஸிட் போல் பேசிக்ஸ். இத பார்த்துட்டு அப்படியே மெயின் மேட்டருக்குள்ள போயிடலாம். எக்ஸிட் போல்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். மக்கள் ஓட் பண்ணிட்டு வெளியே வரும்போது யாருக்குங்க ஓட் பண்ணீங்கன்னு கேட்டு ஒரு டேட்டா எடுப்பாங்க. அதுதான் இது. ஆனா இது வெறும் கணிப்பு மட்டும்தான். சில பேர் உண்மையை மறைச்சு கூட சொல்லலாம்ல. அதனால இது ஃபைனல் ரிசல்ட் கிடையாதுங்கிறத எப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டுல மொத்தம் 234 சீட் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனா இதுல ஆட்சியை பிடிக்க தேவையான அந்த மேஜிக் நம்பர் என்ன? அதுதாங்க 118. இந்த 118 சீட்டை யாராவது ஒருத்தர் தொட்டாதான் அவங்க அரசாங்கம் அமைக்க முடியும். இந்த நம்பரை மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்து வரப்போற கணிப்புகள்ல இது ரொம்ப முக்கியம். செக்ஷன் 2 திமுக கூட்டணி ஜெயிக்கும்னு சொல்ற கணிப்புகள். அத பத்தி இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த 4 ஏஜென்சிஸோட டேட்டாவை பாருங்க. அக்னி நியூஸ், என்டிடிவி, ரிபப்ளிக் டிவி, சாணக்யா, இந்த 4 பேருமே திமுக கூட்டணி அந்த 118ங்கிற மேஜிக் நம்பரை ரொம்ப ஈஸியா கிராஸ் பண்ணிடும்னு சொல்றாங்க. முக்கியமா அக்னி நியூஸ் பாத்தீங்கன்னா திமுகவுக்கு அதிகபட்சமா 169 சீட் வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. சாணக்யா 145லேருந்து 160 வரைக்கும் கணிச்சிருக்காங்க. எந்த சார்பும் இல்லாம இந்த நம்பர்ஸை நம்ம நியூட்ரலா பார்க்கணும். அகெயின் இது ஜஸ்ட் கணிப்பு தான். ஆனா இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? திமுக ஜெயிக்கும்னு சொல்ற இந்த ஏஜென்சிகளுக்குள்ளேயே டிவிகே அப்புறம் நாம் தமிழர் கட்சிக்கான கணிப்புகள்ல எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு பாருங்க. அக்னி நியூஸ் டிவிக்கே வெறும் ஒரு சீட் தான் வரும்னு சொல்றாங்க. ஆனா என்டிடிவியோ அப்படியே 18லேருந்து 24 சீட் வரைக்கும் கிடைக்கும்னு சொல்றாங்க. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சிக்கும் 0லேருந்து 8 சீட் வரைக்கும் ஏஜென்சி பயங்கர ஏற்ற இறக்கங்கள் இருக்கு. சரி, இப்போ அப்படியே செக்ஷன் 3க்கு போவோம். அதாவது அதிமுக மாபெரும் கம்பேக் கொடுக்கும்னு சொல்ற இரண்டாவது செட்டு கணிப்புகள். CNN நியூஸ் 18 அப்புறம் டைம்ஸ் நவ், இவங்க 2 பேரோட கணிப்பும் நாம இதுக்கு முன்னாடி பார்த்ததா அப்படியே தலைகீழா மாத்துது. CNN நியூஸ் 18 அதிமுக கூட்டணிக்கு 114லிருந்து 124 சீட் வரைக்கும் கிடைக்கும்னு சொல்றாங்க. டைம்ஸ் நவ் இன்னும் ஒருபடி மேல போய் 128லிருந்து 147 சீட் கிடைக்கும்னு சொல்றாங்க. இங்க திமுக அப்படியே பின்னாடி தள்ளப்பட்டு செகண்ட் பிளேஸ்க்கு வந்துருச்சு பாத்தீங்களா? இப்போ CNN நியூஸ் 18ஓட டேட்டாவை கொஞ்சம் க்ளோஸா கவனிங்க. அவங்க அதிமுகக்கு கொடுத்திருக்க லோயஸ்ட் நம்பர் 114. நாம ஏற்கனவே ஒரு மேஜிக் நம்பர் பத்தி பேசினோம்ல, 118. அதை விட இது ஒரு 4 சீட் கம்மி. ஒருவேளை அதிமுக இப்படி மெஜாரிட்டிக்கு கொஞ்ச தூரத்துல வந்து நின்னாங்கன்னா வேற வழி இல்ல, கூட்டணியில இருக்கிறவங்களையோ இல்ல அதர்ஸையோ நம்பியிருக்க வேண்டிய சூழல் வரும். எலெக்ஷனுக்கு அப்புறம் இது பெரிய அரசியல் மாற்றங்களுக்கு காரணமா அமையலாம். இப்போ செக்ஷன் 4, நாம இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா டேட்டாவையும் விட ரொம்ப ஷாக்கிங்கான இந்தியா டுடேவோட அந்த வைல்ட் கார்டு கணிப்பை பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். பல வருஷமா 2 பெரிய திராவிட கட்சிகள் ஆதிக்கம் செலுத்துற தமிழ்நாட்டுல புதுசா ஆரம்பிச்ச ஒரு கட்சி ஸ்ட்ரெயிட்டா வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ பிடிக்க முடியுமா? அது பிராக்டிக்கலா சாத்தியமா? யோசிச்சுக்கிட்டே இந்தியா டுடேவோட கணிப்பை பாருங்க. இதுதாங்க இந்தியா டுடேவோட கணிப்பு. இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லா அரசியல் கணக்கையும் இது சுக்குநூறா உடைக்குது. விஜய் அவங்களோட டிவிக்கே கட்சி 98லேருந்து 120 சீட் வரைக்கும் ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வரும்னு ரொம்ப துணிச்சலா சொல்லியிருக்காங்க. திமுக செகண்ட் பிளேஸ்லயும் அதிமுக 3வது இடத்துல இருக்கும்னு சொல்ற இந்த ரிசல்ட் நிஜமாவே அரசியல் நோக்கர்கள் எல்லாரையுமே ஆச்சரியத்துல ஆழ்த்தியிருக்கு. இந்த டேட்டாவை பார்க்கும்போது சோர்ஸ்லேருந்து ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா சொல்லப்படுது. இது மட்டும் நிஜமா நடந்துச்சுன்னா எம்ஜிஆருக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல நடக்கிற ஒரு மிகப்பெரிய அதிசயம் இதுவா தான் இருக்கும். ஒருவேளை இந்த முடிவுகள் உண்மையானால் ஒரு புது கட்சி இவ்ளோ பெரிய இம்பாக்ட உருவாக்குறதுங்கிறது ரொம்ப பெரிய வரலாற்று நிகழ்வா இருக்கும். செக்ஷன் 5ல இந்த சீட் கணக்கெல்லாம் கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு இதோட பேசிக் வோட் ஷேர் தியோரி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாப்போம். டிவிகேக்கு ஒரு 17% ஓட் ஷேர் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? அது எங்கேருந்து வருதுங்கிறது தான் இங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். திமுக ஓட் பேங்க், அதிமுக ஓட் பேங்க், நாம் தமிழர் கட்சியோட ஓட் பேங்க், அப்புறம் ஆளுங்கட்சி மேல இருக்கிற அதிருப்தி ஓட்டுகள், இந்த 4 இடத்துல இருந்தும் இந்த 17% எப்படி பிரியுதுன்னு இந்த சார்ட் காட்டுது. இந்த பெர்சன்டேஜ் கணக்கு கொஞ்சம் டீப்பாவே பார்ப்போம். திமுகக்கு ஓட் போடுறவங்கள 18%, அதிமுகக்கு ஓட் போடுறவங்கள 15% டிவிகே பக்கம் போகலான்னு ஒரு தியரட்டிக்கலான அனுமானம் இருக்கு.
ஆனா இங்க நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது நாம் தமிழர் கட்சியை தான். அவங்களுக்கு விழ வேண்டிய ஓட்டுல 85% அப்படியே டிவிகே பக்கம் சாய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஆளுங்கட்சிக்கு எதிரான அதிருப்தி ஓட்டுகள்ல 95% டிவிகேக்கு தான் போகுமா. சோ மத்த எல்லாரையும் விட நாம் தமிழர் கட்சியோட ஓட் பேங்க்ல தான் பெரிய அளவுல பாதிப்பு வரலான்னு இந்த நம்பர்ஸ் நமக்கு உணர்த்துது. ஃபைனலா செக்ஷன் 6க்கு வந்துட்டோம். இத்தனை எக்ஸிட் போல் டேட்டாவை பார்த்ததுக்கு அப்புறம் ரிசல்ட் வந்தா என்ன மாதிரி அரசியல் மாற்றங்கள்லாம் நடக்கலான்னு கொஞ்சம் லாஜிக்கலா பார்ப்போம். இந்த ஒட்டுமொத்த பிக்சரையும் ஷார்ட்டா பாத்துரலாம். நாம இப்போ அனலைஸ் பண்ண 7 முக்கிய கருத்து கணிப்புகள்ல 4 கணிப்புகள் டிஎம்கே கூட்டணிக்கான வெற்றியை தருது, 2 கணிப்புகள் அதிமுக கூட்டணிக்கான வெற்றியை தருது, ஒரே ஒரு கணிப்பு மட்டும்தான் ஸ்ட்ரெயிட்டா டிவிகேக்கான வெற்றியை காட்டுது. எந்த ஒரு தெளிவும் இல்லாம ஆனா பயங்கர விறுவிறுப்பான ஒரு அரசியல் சூழல் தான் இப்போ நிலவுதுன்னு இதுல இருந்து தெரியுது. சோ இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஒருவேளை யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்காம ஒரு தொங்கு சட்டமன்றம் அமைஞ்சா என்ன ஆகும்? அதாவது திமுக அதிமுக 2 பேருமே அந்த 118 நம்பரை தொடலனா டிவிக்கே எடுக்க போற முடிவுதான் யார் அரசாங்கம் அமைக்க போறாங்கங்கிறதே தீர்மானிக்கும். ஒருவேளை அதிமுகவும் டிவிகேவும் ஒன்னு சேர்ந்தா 2.5 வருஷம் நீங்க சிஎம் 2.5 வருஷம் நாங்க சிஎம்னு ஒரு சுழற்சி முறை உடன்பாடு வரக்கூட வாய்ப்பு இருக்குன்னு தரவுகள் சொல்லுது. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணம் தானே. கடைசியா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வி, தமிழ்நாடு வழக்கம் போல 2 பெரிய திராவிட கட்சிகள்ல ஒன்னு தேர்ந்தெடுக்க போகுதா, இல்ல வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு ஒரு மாபெரும் மும்முனை பிரிவை சந்திக்க போகுதா? இந்த நம்பர்ஸ் எல்லாமே ஜஸ்ட் கணிப்புகள் தான். உண்மையான ரிசல்ட் என்னன்னு தெரியற வரைக்கும் இந்த கேள்வியோடயே நம்ம வெயிட் பண்ணுவோம். இந்த அலசல் உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நம்புறேன். கீப் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ்.